ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட் நம்மளுடைய இந்த மந்த்லி டாக்ஸ் டைஜஸ்ட் மீட்டிங்கில் இரண்டாவது செக்மெண்ட் ஆகிய ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏப்ரல் 2026 நமக்கு போர்ட்டலில் கொடுக்கப்பட்ட அட்வைசரிஸ் பற்றிய ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு அட்வைசரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ப்ரீ டெபாசிட் பர்சன்டேஜ் ஆன் தி நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டுன்னு துண்டா இருக்கு. ஜிஎஸ்டி போர்ட்டலில் ப்ரீ டெபாசிட்கான பர்சன்டேஜ் பற்றியான அட்வைசரி இது. இது என்னன்னா இந்த ஏபிஎல் 01 அப்பீல் ஃபார்மெட் அது ஃபைல் பண்ணுறப்போ ப்ரீ டெபாசிட் நம்ம 10% ப்ரீ டெபாசிட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ நம்ம ரீசெண்டாக பெனல்ட்டிக்கும் 10% ப்ரீ டெபாசிட் கொடுக்கணுன்ற சட்ட திருத்தம் வந்ததால் அந்த ப்ரீ டெபாசிட்டை ஃப்ரெஷ்ஷாக கட்டணுமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிய விஷயத்தில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகள் இருந்தது. இது தொடர்பாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா போன மாதம் செஷனில் நம்ம ஒன்றை பார்த்தோம். இந்த ப்ரீ டெபாசிட் விஷயம் நமக்கு கால்குலேட் பண்ணும்பொழுது இப்போ போர்ட்டலில் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, போர்ட்டலில் அவங்க ஏற்கனவே இருக்கிற கேஷ் பேலன்ஸ் அதை கன்சிடர் பண்ணி தான் ப்ரீ டெபாசிட் விஷயம் வருது. ப்ளஸ் அது இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஆர்சி 3ல் நம்ம ஏதாவது ஆல்ரெடி வாலண்டரி பேமெண்ட் அகெயின்ஸ்ட் ரெலவெண்ட் டு த டிமாண்ட் நம்ம பே பண்ணியிருந்தோம்னா அதையும் ப்ரீ டெபாசிட்டுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு டிஆர்சி 3A அப்படின்ற ஒரு செலானில் அந்த இதை மேப் பண்ணிவிட்டு நாம் ப்ரீ டெபாசிட்டுக்கு அதை கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயமும் முன்னாடி மாதங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதம் இந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இதில் நம்ம வேறு ஏதாவது அந்த மாதிரி செட் ஆஃப் எதுவும் பண்ணாமல் வேறு ஏதாவது டிமாண்டுக்கு நம்ம செட் ஆஃப் பண்ணியிருக்கோம், இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் டிமாண்டை அட்மிட் பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நமக்கு 10% அமௌண்ட்டை விட அதிகமாக தான் இருக்குன்ற பட்சத்தில், இல்லை இப்போ 10%ல் ஒரு 2% மட்டும் கட்டினா போதும், நமக்கு மற்ற பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற இதோட அட்ஜஸ்ட் ஆகிடும்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த 10% பர்சன்டேஜை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை, எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை ப்ரீ டெபாசிட் பர்சன்டேஜ் அதை எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி போர்ட்டலில் வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ப்ரீ டெபாசிட்டை எடிட் பண்ணி குறைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நமக்கு வந்திருக்கு. ப்ரொவைடட் நீங்கள் யார் வேணாலும் சும்மா இது ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டு அதை குறைச்சி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆல்ரெடி கட்டியிருக்கிற எவிடன்ஸ் இருந்தால் தான். ஏன்னா அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க, போய் உங்கள் அப்பீல் அட்மிட் பண்ணுறப்போ ஏற்கனவே கட்டின சலான் காப்பிலாம் வைக்க போகிறீங்க. அதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் நீங்கள் கம்மியாக கட்டியிருக்க, குறைச்சலாக கட்டியிருக்க, ப்ரீ டெபாசிட் ஓகேன்னு அட்மிட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் இது ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு 10% கட்டுறது அதிக அமௌண்ட்டாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் 1% போட்டு 1% கட்டி அப்பீல் ஃபார்ம் வரைய சப்மிட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்கே அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் இது இருக்கிற ஃபெசிலிட்டியில் தவறாக பயன்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு வேண்டுதலாக இருக்குது. அடுத்த அட்வைசரி 16 ஏப்ரல் 2026 அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய அட்வைசரி என்னவா இருக்குன்னா, இது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டேபிள் 5.1 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B அதில் ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வருது இல்லையா, அதை பற்றிய ஒரு விஷயமா இருக்குது. இதர் சார்ந்த ஒரு அப்டேட்டும் பிஃபோர் மந்தில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த டேக்ஸ் லயபிலிட்டி பிரேக்கப் அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம இவிசி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேமெண்ட் ஆஃப்செட் பண்ணுற இடத்துல டேக்ஸ் லயபிலிட்டி பிரேக்கப்னு ஒன்று இருக்குது. இது நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். இங்கே போயிட்டு நம்ம கரண்ட் மந்த் 3Bயில் ப்ரீவியஸ் மந்த் லயபிலிட்டி ஏதாவது கட்டியிருந்தோம்னா அதை பிரேக்கப் காமிக்க வேண்டிய ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த டேக்ஸ் லயபிலிட்டி பிரேக்கப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ அப்படி கொடுப்பதன் மூலமாக அதன் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகி வரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கரண்ட் மந்த்தை லேட்டாக கட்டினதுக்கு எவ்வளோ நாட்கள் டிலேன்றது வேறு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும், வேறு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். இதே 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டாக இருந்தால் இப்போ கட்டினீங்கன்னா அது நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் மாறும். இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் செய்வது என்பது நம்ம கேஷ் லெட்ஜரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் கன்சிடர் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் பேயபிள் ஏதாவது இருந்தால் அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணப்படும்ன்றதெல்லாம் ஏற்கனவே அட்வைசரியாக கொடுக்கப்பட்டது. இது ஆட்டோமேட்டடாக கால்குலேட் ஆகி வரும் டேபிள் 5.1ல் வந்தாலும் அதை வந்து நாம் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணால் அதை ரீகம்ப்யூட் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி,
ரீகம்ப்யூட் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5.1 டேபிள்குள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும். அது நாம் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் எலிஜிபிள் ஐடிசிலாம் போட்டுட்டு அடுத்த டேபிள் 4 டேபிள் எலிஜிபிள் ஐடிசி போட்டுட்டு அதுக்கு அடுத்து டேபிள் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் 5 நம்ம இது இன்வெர்ட் சப்ளைஸ் போட்டு அதுக்கப்புறம் 5.1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பற்றிய விஷயம் இருக்கும். சிமிலர் டு லேட் ஃபீ கால்குலேஷன் த சிஸ்டம் ஆட்டோ கால்குலேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சப்சிக்வெண்ட் பீரியட். இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது டீடைல்டு கால்குலேஷனை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர் 3Bயை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. சிஸ்டம் கம்ப்யூட்டர் 3Bயை டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு அதில் எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்குன்றது தெரியும்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி இருக்கிறவங்க சிஸ்டம் கம்ப்யூட்டர் 3Bயை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி இருக்குன்றது தெரிய வரும். அதில் ஏதாவது இன்கேஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர் அப்சர்வ்ஸ் எனி டிஸ்கிரிப்பன்சி, அப்படி சிஸ்டம் கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது தவறுகள் இருந்தால், டிஸ்கிரிப்பன்சி இருந்தால், நமக்கு மாற்று கருத்து இருந்தால், தப்பான கால்குலேஷன் நம்ம ஃபீல் பண்ணோம்னா an option to recompute the interest is available. ஸோ இதுதான் இந்த டேபிள் 4.1 டேபிள் நமது. அதில் கீழே பாருங்கள், இந்த இடத்துல ரீகம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி இங்கே ஒரு 1000 ரூபாய் லேட் ஃபீஸு 1000 2000 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீகம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட்னு போடுறதன் மூலமாக மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் ஆகி உட்காரும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டி இருந்தாலும் ரீகம்ப்யூட் போடலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்து அது தப்பாக கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ரீகம்ப்யூட் போடலாம். இந்த ரீகம்ப்யூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம டேபிள் 5.1 இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீ ஃபார் த ப்ரீவியஸ் டேக்ஸ் பீரியட் என்கிற டேபிள் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் இருக்கிறது. அந்த 3Bயில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை ரீகம்ப்யூட் செய்வதற்கான ஃபெசிலிட்டி இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஐஎம்எஸ் யூட்டிலிட்டி ஒன்று நமக்கு போர்ட்டலில் கொடுக்கப்பட்டது. ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்டில் இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐஎம்எஸ் அப்டேட் நமக்கு ஐஎம்எஸ்க்கான யூட்டிலிட்டி. இப்போ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோடில் போனீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோடில் ஆஃப்லைன் டூல்ஸில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல்னு ஒன்று இருக்குது. நல்லா பாருங்கள், டவுன்லோடில் ஆஃப்லைன் டூலில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோடில் ஆஃப்லைன் டூலில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூலு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைல் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஃபோல்டரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைலு நமக்கு ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி வெர்ஷன் 1.0 அப்படின்னு இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணுங்கள். போர்ட்டலில் லாகின்லாம் எதுவும் பண்ணலை, நான் அப்படியே போய் டவுன்லோடில் போய் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் போனோன்னா ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல் அப்படின்னு இருக்குது. இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல்னு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டின்ற ஒரு ஃபோல்டர் நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஃபோல்டரில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் யூட்டிலிட்டின்னு ஒரு எக்ஸல் யூட்டிலிட்டி இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1க்கு எக்ஸல் யூட்டிலிட்டி அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸல் யூட்டிலிட்டி இங்கே இருக்குது. இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸல் யூட்டிலிட்டி இது எதுக்காக அப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டலில் இருக்குது. இப்போ இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதை பற்றியான அடுத்து சில அப்டேட்டும் பார்ப்போம். இது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோன்றதுக்காக நான் இதுக்குள்ளே போகிறேன். இது ஒரு 2Bக்கு முந்தைய ஒரு ப்ரிப்பரேட்டரி மெக்கானிசம் அப்படின்றத சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2Bக்கு முந்தைய ப்ரிப்பரேட்டரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சரியானதா என்பதை குவான்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் எடுக்கக்கூடிய ஐடிசி இந்த பில்கள் என்னுடையது தான் என்று நானே ஊர்ஜிதப்படுத்திக்கிட்ட பிறகு நான் 2B ஐடிசி கேரி பண்ணுவதற்காக ஒரு ப்ரிப்பரேட்டரி மாடியூலாக இந்த ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் போய் அதை பதிவிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆன்லைனில் பதிவிட்டாமல் என்ன பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா 500க்கு மேலே இன்வாய்ஸஸ் இருந்ததா அதை போய் அக்செப்ட் ரிஜெக்ட்லாம் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 500 ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணி 500 ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே இருந்தீங்க. இனிமேல் அந்த தொல்லை இல்லை.
இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய ஐஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லிட்டு ரெண்டு மோடு இருக்குது. ஆன்லைன் நேரடியாக போயிட்டு ஐஎம்எஸ்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் அப்டேட் பண்ணுற ஒரு மெக்கானிசம். ஆஃப்லைன்னா இந்த மாதிரி ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நாம் அதன் மூலமாக ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் இருந்து ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டல் இப்படித்தான் நமக்கு காட்சி அளிக்கிறது. ஐஎம்எஸ் டேஷ்போர்டை இன்வர்ட் சப்ளைஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் என்று இருக்கிறது. ஸோ ஆஃப்லைனில் நாம் போனோம்னா ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு ஐஎம்எஸ்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி இந்த யூட்டிலிட்டியில் ஓப்பன் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை. இப்போ அந்த யூட்டிலிட்டியில் எப்படி அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ ஓப்பன் அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் யூட்டிலிட்டியிலேருந்து, இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியிலேருந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அது ஜிப் ஃபைலாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரிலிமினரியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ ஜிப் ஃபைலாக இருக்கும். ஜிப்பை வந்து அன்ஜிப் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டவுன்லோட் பண்ண ஐஎம்எஸ் இதுதான் ஜிப் பண்ண ஃபைலாக இருக்குது. அதை அன்ஜிப் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைலாக வரும் ஜேஎஸ்ஓஎன். ஸோ அதை அன்ஜிப் பண்ண ஃபைலை எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம இங்கே எடுக்க முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன சார் ஜேஎஸ்ஓஎன் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபைலே தெரிய மாட்டேங்குது, காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காமிக்கலைன்னா நீங்கள் அதை அன்ஜிப் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் அன்ஜிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் காமிக்கும். அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அது ரீட் ஆகுது. அந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலு நான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண ஐஎம்எஸ்க்கான ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஐஎம்எஸ் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. டவுன்லோட் ஐஎம்எஸ் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி, இது பார்க்குறீங்களா? டவுன்லோட் ஐஎம்எஸ் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி தெரியுதுன்னா கொஞ்சம் குயிக்காக எனக்கு எஸ் மட்டும் போடுங்க. உங்களால் பார்க்க முடியுது? ஓகே 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 ஓகே. இப்போது நான் சொல்கிற ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் ஜேஎஸ்ஒயின் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இந்த யூட்டிலிட்டியில் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ B2Bக்குள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படியே அங்கேருந்து இங்கே ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே நோ ஆக்ஷன் இருக்கிறதுக்கு இடத்துல அக்செப்டா ரிஜெக்டா, இது நம்ம ஜூனியர்கிட்ட டவுன்லோட் பண்ணி ஜூனியர்கிட்ட கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஃபைல் இதில் பார்த்து எது அக்செப்ட் பண்ணணுமோ ஸ்டேட்டஸை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். எது அக்செப்ட் இல்லை எதை வந்து பெண்டிங் வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்கே ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லி பண்ணிவிட்டு, இதில் என்னென்னா முக்கியமாக இது எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு இங்கே வேலிடேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. வேலிடேட் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலிடேட் த ஷீட்டுன்னு இருக்குது. வேலிடேட் த ஷீட் போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் வந்த பிறகு ஹோம் ஃபைலில் போயிட்டு ஜென்ரேட் ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் கொடுக்கலாம். ஜென்ரேட் ஜேஎஸ்ஓஎன் அப்போ நம்ம எல்லா ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் இதெல்லாம் எடுத்துட்டு நான் வேலிடேட் பண்ணிவிட்டு வேலிடேஷன் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 9C போடும்போது பண்ணுவோம் பாருங்கள் வேலிடேஷன், அந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்ரேட் ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஜேஎஸ்ஓஎன் ஃபைலை என்னுடைய போர்ட்டலில் போயிட்டு நான் அப்லோடு பண்ணிக்கலாம். என்னுடைய போர்ட்டலில் போய் நான் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் போயிட்டு அப்லோடில் இருக்குது, அப்லோடில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிப்பீட் பண்ணுறேன். நான் இந்த ஐஎம்எஸ் யூட்டிலிட்டியுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட இன்வாய்ஸஸ் இருக்கிறவங்க போர்ட்டலில் இருக்கிறவங்க அதை அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் என்று சொல்லக்கூடிய ஐஎம்எஸ் ப்ரொசீஜர்ஸை பண்ணுவதற்கான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்குது. இது நமக்கு எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோடில் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில் ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூல்னு இருக்குது. அந்த ஐஎம்எஸ் ஆஃப்லைன் டூலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அது டவுன்லோட் பண்ணால் எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலு இங்கே அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய எக்ஸல் ஃபைலு ஐஎம்எஸ் யூட்டிலிட்டிக்குள்ளே எக்ஸல் ஃபைல் எனக்கு இருக்குது. அந்த எக்ஸல் ஃபைலு தான் நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே எனக்கு இந்த ஃபைலாக எனக்கு இருக்குது. எக்ஸல் ஃபைல் தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஹோம் ஃபைலில் ஹோம் ஷீட்டில் எனக்கு ஓப்பன் டவுன்லோடு ஐஎம்எஸ் ஜேஎஸ்ஓஎன் ஃபைல்னு இருக்குது. இந்த ஐஎம்எஸ் ஜேஎஸ்ஓஎன் ஃபைலுன்றது இதை நான் போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஐஎம்எஸ் ஃபைல் தான். அதுவும் எனக்கு ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் டவுன்லோடில் போனீங்கன்னா ஜென்ரேட் ஜேஎஸ்ஓஎன் ஃபைல் இருக்கும். இதை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும்
சர்வீசஸ் மெனுவில் ரிட்டர்ன்ஸில் ஐஎம்எஸ் டேஷ்போர்டு இருக்குது. இந்த ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ஆஃப்லைனில் ஐஎம்எஸ் இன்வெர்ட் சப்ளை, ஆஃப்லைனில் இன்வெர்ட் சப்ளைஸ், ஐஎம்எஸ் டேஷ்போர்டு இன்வெர்ட் சப்ளை ஆஃப்லைன் ரிட்டர்ன்ஸில் ஐஎம்எஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு இன்வெர்ட் சப்ளைன்னு இருக்குது. அந்த இன்வெர்ட் சப்ளையில் ஆஃப்லைன் இருக்குது. அந்த ஆஃப்லைனில் போய் ஜென்ரேட் ஜேஎஸ்ஒஎன் ஃபைல் போட்டோம்னா ஒரு ஜேஎஸ்ஒஎன் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஜிப் பண்ண மோடில் இருக்கும், கம்ப்ரஸ் பண்ண மோடில் இருக்கும். அந்த கம்ப்ரஸ் பண்ணதை அன்சிப் பண்ணோம்னா நமக்கு அந்த ஜேஎஸ்ஒஎன் ஃபைல் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த எக்ஸல் யூட்டிலிட்டியில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் அதை அன்சிப் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த ஜேஎஸ்ஒஎன் ஃபைலு எனக்கு சிஸ்டமில் தெரியும். இந்த மாதிரி ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் எக்ஸல் ஷீட்டில் அந்த ஃபைலு அப்டேட் ஆகிடும், ஜேஎஸ்ஒஎன் ஃபைல் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஜேஎஸ்ஒஎன் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் B2Bயில் 329 இன்வாய்சஸ் இருக்குது. இதை நீங்கள் போர்ட்டலில் டோட்டலாகவும் வெரிஃபை பண்ணிக்கலாம், டோட்டலாக இருக்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம் காமிக்குது. இந்த தென் இங்கே போய் நான் என்ன வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் காலமில் இருக்கக்கூடிய இடத்துல அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் கொடுக்க போகிறேன். அக்செப்ட், இந்த பில்லு என்னுடைய பில்லு தானா அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா அக்செப்ட் கொடுக்க போகிறேன். இல்லை இந்த பில் என்னுடையது தான், இன்னும் என் கைக்கு வந்து சேரலை, அதில் இன்னும் எனக்கு சில கிளாரிட்டி இருக்குன்னா பெண்டிங், அடுத்த மாதத்துக்கு 2B ஜென்ரேஷனுக்கு நான் போஸ்ட்போன் பண்ண போகிறேன்னா பெண்டிங்னு நான் வைக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்களை எல்லாமே வச்சுட்டு நான் வேலிடேட், அந்த ஃபைலை வேலிடேட் பண்ணிவிட்டு அகெயின் ஜேஎஸ்ஒஎனாக கன்வெர்ட் பண்ணி போர்ட்டலில் ஏற்றிட்டேன்னா எனக்கு அப்டேட் ஆகும். இது ஏன் சார் இது தலையை சுற்றி பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 500க்கு மேலே இன்வாய்சஸ் இருக்கிறவங்க, ஐஎம்எஸ்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் பண்ண முடியாது. ஐ திங்க் யூ கேன் அக்ரி வித் மை பாயிண்ட். 500க்கு மேலே ஐஎம்எஸ்ஸில் பர்ச்சேஸ் இன்வாய்சஸ், இன்வெர்ட் சப்ளைஸ் இருக்கும் பட்சத்தில் இது நேரடியாக இது வரைக்கும் நான் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கான எக்ஸல் யூட்டிலிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன உஷாராய்க்கலாம், என்ன ப்ரிகாஷனாக இருந்துக்கலான்னு பார்த்தா, இன்னும் வருங்காலங்கள் ஐஎம்எஸ் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு முக்கியத்துவம் பெறுவதாக நம்ம நினச்சிக்கலாம். அதனால் இதை எப்படி ஐஎம்எஸ்ஸை எப்படி நம்ம ஆக்ஷன்ஸை செட் பண்ணுறது, அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங்லாம் செய்யக்கூடிய நடைமுறையை இப்பொழுதே நாம் பழக்கப்படுத்திட்டு நம்ம அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்றத நம்ம செய்வது மிக மிக நல்லது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த போர்ட்டல் சார்ந்த அப்டேட்டுகளை பார்த்தோம். நம்ம இந்த போர்ட்டல், ஜிஎஸ்டி போர்ட்டல் சார்ந்த அப்டேட்டுகளை பார்த்தோம். அடுத்து நம்ம இந்த அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம், ஷேர் பண்ணலாம், சேட்டில் போடலாம். நம்ம தொடருவோம்.